Shanti sister, good morning sister. Good morning, sister. Good morning. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/8/2024 சாரம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்வதற்கும் உங்களது நடத்தையை சீர்திருத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். எனவே தந்தையை நினைவு செய்வதற்கும் உங்களது நடத்தையை சீர்திருத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: அறியாமை பாதையிலே உங்களை நித்திரையிலே ஆழ்த்துவதெது? அதனால் எத்தகைய சேதம் ஏற்படுகிறது? இந்த அறியாமை பாதையில அப்படியே நாங்க போயிட்டோம். சொல்லி சொல்லி எங்களை டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். என்ன சேதம் இதால வருதுன்னு சொல்றேன் பாபா. பதில்: சக்கரத்தின் காலப்பகுதி 100,000கணக்கான வருடம் என்று கூறுவது அனைவரையும் அறியாமை என்ற உறக்கத்திலே ஆழ்த்துகிறது. கனகாலம் இருக்குன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண. இதன் மூலமாக இவர்கள் ஞான கண்ணை இழந்து விட்டார்கள். வீடு வெகு தொலைவில் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். தாங்கள் இன்ப துன்பங்களை கொண்ட பாகத்தை 100,000கணக்கான வருடங்கள் நடிக்க வேண்டும் என்பதே அவர்களது புத்தியில் இருப்பதனால் அவர்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்வதும் இல்லை. வீடு இப்பொழுது மிகவும் அண்மித்திருப்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா சொல்லுவாரு, இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போயிருக்க உங்களுக்கு வீட்டுக்கிட்ட வர அந்த வீட்டுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் தெரியும். அது மாதிரி இப்ப வீட்டு போறதுக்குரிய அடையாளம் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துட்டு. அடுத்தது பாபா சொல்ல, சத்தியத்து மரம் தெரியுதா? சத்தியத்துக்குரிய அடையாளம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால வருதா? நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கர்மாதீதம் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இப்பொழுது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது வீட்டை ஞாபகப்படுத்தி உள்ளார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் வீட்டை நினைவு செய்தாலும் எவ்வாறு அல்லது எப்பொழுது அங்கு செல்வது என்பது பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சக்கரத்தின் காலப்பகுதி 100,000கணக்கான வருடங்கள் என்று கூறியதன் மூலம் அவர்கள் தங்களது வீட்டை மறந்துவிட்டார். தாங்கள் இப்போ இன்னமும் 100,000கணக்கான வருடங்கள் தங்களது பாகத்தை நடிப்போம் என்று நம்புவதனால் அவர்கள் தங்களது வீட்டை மறந்து விட்டார்கள். நிறைய நாள் இருக்க போறோம், அதெல்லாம் அந்த சொத்து சுகம் எல்லாம் அனுபவம் செய்ய போறோம், பேர பிள்ளை கூட்ட பிள்ளை அப்படி நினைச்சு வீட்டை போறதே மறந்துட்டாங்க. வந்தது இந்த வீட்டுல இருந்து விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சு மறந்துட்டாங்க. தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்துற என்ன ஞாபகப்படுத்துற? குழந்தைகளே, உங்களது வீடு மிக அண்மையிலேயே உள்ளது, பக்கத்துல இருக்கு. நீங்கள் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் என்னை கூவி அழைத்ததால் நான் வந்து விட்டேன். நீங்கள் என்னுடன் வருவீர்களா? ரெடியா? இது மிக இலகுவானது.
பக்தி மார்க்கத்தில் தாங்கள் எப்பொழுது முக்திதாமத்துக்கு செல்வோம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். முக்தியே வீடு எனப்படுகிறது 100,000கணக்கான வருடங்கள் என்று கூறியதனால் அவர்கள் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். அவர்கள் தந்தையையும் அத்துடன் வீட்டையும் மறந்து விட்டார்கள். 100,000கணக்கான வருடம் என கூறுவதால் பெருமளவு வேறுபாடு ஏற்படுத்தப்படுகிறது. அது அவர்கள் அறியாமை உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டதை போன்றுள்ளது. எவருமே இதையும் புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வீட்டை வெகு தொலைவில் காண்பிக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், அற்புதம், இப்பொழுது நீங்கள் முக்திதாமத்துக்கு செல்ல வேண்டும். நீங்கள் 100,000கணக்கான வருடம் பக்தி செய்கிறீர்கள் என்றில்லை. பக்தி எப்பொழுது ஆரம்பித்தது என்பது கூட உங்களுக்கு தெரியாது. 100,000கணக்கான வருடங்களை காண்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் தந்தையையும் வீட்டையும் மறக்கிறார். அதுவும் நாடகத்திலே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் அனாவசியமாக அதனை தொலைவாக்கி விட்டார். ரொம்ப தொலைவில் இருக்குது வீடு, ரொம்ப தொலைவில் வீடு இருக்கு, அதுக்கு போற இயலாது என்று சொல்லி கனகாலம் இருக்குது. தந்தை இப்பொழுது கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுடைய வீடு மிக அண்மையிலே இருக்கிறது. நான் இப்பொழுது உங்களை திரும்ப அழைத்து செல்வதற்கே வந்திருக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக ஆக. நீங்கள் கங்கை நீராடினீர்களே எனும் உங்கள் எவருமே தூய்மையாகவில்லை. நீங்கள் தூய்மையாகி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? வீட்டுக்கு சென்றிருப்பீர்கள். எவ்வாறாயினும் வீட்டை பற்றியோ தூய்மையை பற்றியோ உங்களுக்கு தெரியும். மக்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்வதனால் அவர்களால் அதனை நிறுத்த முடியாது உள்ளது. இத பக்தி தந்தை இப்பொழுது கூறுகின்றார், பக்தி இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. பக்தியிலே தொடர்ந்து எல்லையற்ற துன்பமே இருக்கு. குழந்தைகளாகிய நீங்கள் 100,000கணக்கான வருடங்களாக துன்பத்தை பார்த்திருக்கிறீர்கள் என்றில்லை. உங்களுக்கு எப்ப துன்பம் வந்தது? 100,000கணக்கான வருடங்கள் என்ற கேள்விக்கிடமில்லை. கலியுகத்தில் நீங்கள் பல விகாரங்களாலும் அவலட்சணமாகிய போதே உண்மையான துன்பத்தை அனுபவித்தீர்கள். துவாபரயுகத்திலோடு அவ்வளவில்லை. முன்னர் நீங்கள் ரஜோஸ்திதியில் இருந்த போது உங்களிடம் சிறிதளவேனும் புரிந்துணர்வு இருந்தது. எப்ப ரஜோஸ்திதி? ஆனால் இப்பொழுது முற்றிலும் விவேகமற்றவராக ஆகி விட்டீர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கூறப்படுகிறது, நீங்கள் சந்தோஷதாமத்துக்கு செல்ல விரும்பினால் தூய்மையாக ஆகும். உங்கள் தலை மீதுள்ள பல பிறவிகளின் பாவச்சுமையை நினைவினால் அகற்றுங்கள். நினைவின் மூலமாகவே நீங்கள் மிகவும் சந்தோஷமானவர்களாக ஆகுவீர்கள். உங்களை அரைக்கல்பத்துக்கு சந்தோஷதாமத்துக்கு அழைத்து செல்கின்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் லட்சுமி நாராயணனை போன்றாக வேண்டும். ஆகவே தூய்மையாகி உங்களது நடத்தையை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். விகாரங்கள் தீயாவி எனப்படுகிறது. பேராசை என்ற தீயாவியும் சற்றும் குறைந்தது அல்ல. அந்த தீயாவி மிகவும் தூய்மையற்றது. அது மக்களை முற்றிலும் அவலட்சணமாக ஆக்குகின்றது. பேராசை கூட உங்களை அதிகளவு பாவம் செய்ய வைக்கிறது. 5 விகாரங்களும் மிகவும் பலம் வாய்ந்த தீயாவியாகும். 5 விகாரமும் பலம் வாய்ந்தது. இன்னைக்கு பாபா பேராசை சொல்ற, நீங்கள் அவை அனைத்தையுமே துறக்க வேண்டும். பேராசையை துறப்பது என்பது பேராசைன்னு சொல்ல மாட்டோம். என்ன வசனம் சொல்லுவோம்?
ஆசை, விருப்பம். விருப்பம். பேராசை துறப்பது என்பது காமத்தை துறப்பது போன்று கடினமானதாகும். பெற்றை துறப்பதும் கூட காமத்தை துறப்பது போன்று கடினமானதாகி விட்டது. கஷ்டப்படுகிறது துறக்கிறது. அவர்களால் அதனை துறக்க முடியாதுள்ளது. தந்தை உங்களது வாழ்க்கை முழுவதையும் விளங்கப்படுத்துகிறார். எனினும் பற்று நிலைகள் இணைக்கப்பட்டே இருக்கிறது. கோபம் கூட பெருமளவு சிரமத்துடனேயே துறக்கப்படுகிறது. மக்கள் கூறுகிறார்கள், நான் குழந்தைகள் மீது கோபப்படுகிறேன். அவர்கள் கோபம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றனர். தீயாவிகள் எதுவும் வரக்கூடாது. நீங்கள் அவற்றினை வெற்றி கொள்ள வேண்டும். தந்தை கூறுகிறார், நான் இங்கிருக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யும். பாபா, நான் இங்க இருக்கேன், நீங்க முயற்சி செய்யும். அப்புறம் போயிடுவார். தந்தை எத்தனை வருடங்கள் இங்க இருப்பார்? 9 வருஷமா இருக்கிறாரு. தந்தை இங்கிருந்தவாறு பல வருடங்களாக விளங்கப்படுத்துகிறார். அவர் சிறந்த கால அவகாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு படிக்கிறதுக்கு, மாற்றம் கொண்டு வர்றதுக்கு நிறைய கால அவகாசம் தந்தாச்சு. உலக சக்கரத்தை அறிந்து கொள்வது மிக இலகுவானது. முழு ஞானமும் 7 நாட்களில் உங்களுடைய புத்தியில் பதிந்து கொள்கிறது. எனினும் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காலம் எடுக்கும். இதுவே சிரமம். பாபா உங்களுக்கு இதற்காக நேரம் தருகிறார். இதுக்கு படிப்பிச்சு ரிவிஷன் கோர்ஸ் எல்லாம் நடக்குது. பாபா ஏற்கனவே படிப்பிச்சுட்டாரு. இப்ப நீங்க படிக்கிற ரிவிஷன் கோர்ஸ் தானே. அது ஏன் டைம் கொடுத்துட்டாருன்னா பாவத்தை அழிக்கிறது. பாபா இதற்காக உங்களுக்கு நேரம் தருகிறார். உங்களை முற்றிலும் மறக்க வைப்பதற்காக மாயையிடமிருந்து பெருமளவு எதிர்ப்பு வருகிறது. இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் முழு நேரமும் நீங்கள் நினைவிலே இருப்பது இல்லை. உங்களது புத்தி பல திசைகளில் அலைவாகிறது. இதனாலேயே முயற்சி செய்து உங்களுடைய கர்மாதீத நிலை அடைவதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நான் சொன்ன 3 மணித்தாளத்துக்கு ஒதுக்கி யோகா செய்யும். கல்வி மிக இலகுவானது. ஒரு விவேகமான குழந்தை 84 பிறவிகளின் இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பது பற்றிய ஞானம் முழுவதையும் 7 நாட்களிலே புரிந்து கொள்வார். எவ்வாறாயினும் தூய்மையாகுவதற்கு முயற்சி தேவை. இதனாலேயே பெருமளவு குழப்பம் ஏற்படுகிறது. இதுவே சரி என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். பிரம்மகுமாரிகள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் ஆக்குகின்றனர் என்று கூறி அவர்கள் அவதூறை ஏற்படுத்தினர். எவ்வாறாயினும் இது முற்றிலும் சரியானதே. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாமல் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும்? எவ்வாறு நாங்கள் குற்ற பார்வையிலிருந்து குற்றமற்ற பார்வையுடையவர்களாக மாறலாம்? இது மிகச் சிறந்த உருமுறையாகும். நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் என்பதனால் சகோதர சகோதரிகள். உங்களது கண்களை குற்றமற்றதாக்குவதற்கு இதன் மூலமாக பெருமள உதவியை பெறுகிறீர்கள். இது நாங்க பிரம்மகுமார் குமாரிகள் சகோதரன் சகோதரிகள் என்ற இந்த உணர்வு மூலம் உங்களோட கண்ணை நீங்க குற்றமற்றதாக்கி கொள்ளணும். பிரம்மாவின் பணியும் உள்ளது. பிரம்மாவின் மூலமே தேவ தர்மமும் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதாவது மனிதர்கள் தேவர்களாக்கப்படுகின்றனர். தந்தை அதிமங்களகரமான சங்கம யுகத்திலே வருகிறார். எனவே இதனை விளங்கப்படுத்துவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்காகவே நிலையங்களும் திறக்கப்படுகின்றன.
நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியையே பெற வேண்டும். கடவுள் சரீரியானவர், கிருஷ்ணரோ சரீரதாரி. அவரை கடவுள் என்று அழைக்க முடியாது. கடவுள் பக்தியின் பலனை கொடுப்பார் என்று மக்கள் கூறுகின்றனர். கடவுளின் அறிமுகத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அதிகளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள் இருந்தும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சரீரதாரிகள் நிச்சயமாக மறுபிறவி எடுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. ஆத்மாக்கள் பரமதந்தை பரமாத்மாவிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகிறார்கள். மனிதர்களால் மனிதர்களுக்கு ஜீவன் முக்தி அருள முடியாது. குழந்தைகளாய நீங்கள் இந்த ஆஸ்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் அதிக அளவில் அலைந்து திரிந்தீர்கள். முன்னர் நீங்கள் சிவனை மாத்திரமே வழிபட்டதுடன் வேறு எங்குமே சென்றதில்லை. அது கலப்பட மற்ற பக்தியாக இருந்தது. சுவாபிரகத்தில் ஆரம்பத்துல சிவனுக்கு மட்டும்தானே கோயில் கட்டினாங்க. வேற எவருக்குமே அந்த அளவு ஆலயங்கள் இருக்கவில்லை. இப்பொழுது பல உருவங்கள் உள்ளன. மக்கள் ஆலயங்கள் பலவற்றையும் கட்டுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பெருமளவு முயற்சி செய்தாக வேண்டும். இதெல்லாம் செய்யறதுக்கு சமய நூல்களில் முக்திக்கு அல்லது சக்திக்கு சர்க்கதிக்குமான எந்த வழியும் கிடையாது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். ஒரே ஒரு தந்தை உங்களுக்கு அதனை காட்டுகிறார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தொடர்ந்து பல ஆலயங்களை கட்டுகிறார்கள். உண்மையிலே சத்திய யுகத்தில் வாழ்ந்த தேவர்களுக்கு மாத்திரமே ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. ஏனைய மனிதர்கள் தூய்மையற்றிருப்பதனால் அவர்களுக்கு ஆலயங்கள் கட்டப்படுவதில்லை. தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான தேவிகளை வழிபடுகிறார்கள். அவர்களும் மனிதர்களே ஆயினும் அவர்களிடம் தெய்வீக குணங்களே உள்ளன. தெய்வீக குணங்கள் அற்றவர்கள் அவர்களை வழிபடுகிறார்கள். நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களிடமிருந்து பூஜிப்பவர்களாக ஆகினீர்கள். மனிதர்களை வழிபடுதல் என்றாலே பஞ்ச தத்துவங்களை வழிபடுதல் என்பது ஆகும். சரீரமானது பஞ்ச தத்துவத்தால் ஆனது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும். அதற்காகவே நீங்களும் அதிகளவு பக்தி செய்தீங்க. நிறைய பேர் அப்படித்தானே வீட்டை போகணும். இப்பொழுது நானே உங்களை திரும்ப என்னுடன் அழைத்து செல்றேன். பின்னர் நீங்கள் சத்திய யுகத்துக்கு செல்வீர்கள். தந்தை உங்களை தூய்மையற்ற உலகிலிருந்து தூய உலகுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். முக்திதாமம் ஜீவன் முக்திதாமம் என இரு தூய உலகங்கள் உள்ளன. தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் வருகிறேன். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிக அளவு துன்பத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். நாங்கள் நாலா திசைகளிலும் அலைந்து திரிந்தோம். இருந்தும் உங்களிடமிருந்து வெகு தொலைவிலேயே இருந்தோம் என்ற பாடலும் உள்ளது. துன்பம் எடுக்கிற பழக்கம் பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தது. அப்ப இன்னும் அந்த சன்ஸ்காரம் இருக்குன்னு நான் என்ன செய்றேன்? ஞானம் படிக்கல, நான் பக்தி தான் செய்யறேன். துன்பம் எடுக்கிற சன்ஸ்காரம் இருந்தா நான் இன்னமும் என்ன செய்றேன்? பக்தி தான் செய்றேன், ஞானம் படிக்கிறேன். யாரிடமிருந்து நாங்கள் தொலைவில் இருந்தோம்? தந்தையிடம் இருந்தோம். தந்தையை கண்டுகொள்வதற்காக நீங்கள் பிறவியாக அலைந்து திரிந்தீர்கள். இருந்த போதிலும் தந்தையிடமிருந்து விலகி தொலைவிலேயே நீங்கள் இருந்தீர்கள். அவரை பண்றதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா அப்படி இருந்தா இன்னும் கூட என்ன செய்தது? பிரிச்சுட்டு. ஏன்னா கல்லுல இருக்கிறாரு, எண்ணெயில இருக்கிறாரு, இன்னத்துல இருக்கிறாரு, எல்லாத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன். இதனாலே மக்களும் கோவி அழைக்கிறார்களோ, தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்தங்களை தூய்மையாக்குங்கள். தந்தை தவிர வேறு எவராலும் உங்களை இவ்வாறு ஆக்கவே. எனவே இது 5000 வருடம் கொண்ட ஒரு நாடகமாகும். 5000 வருஷத்தை சுத்தி வந்துட்டோம். இவ்வளவு ஊகமா சுத்தி வந்துட்டோம். நீங்கள் அனைவரும் நாடகத்தின்படி கடந்த கல்பத்தில் செய்ததை போன்றே முயற்சி செய்கிறீர்கள். அதற்கேற்பவே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது.
அனைவரும் ஒரே அளவுக்கு கற்க மாட்டார்கள். இது ஒரு பாடசாலை. இது ராஜயோக கல்வி. தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படுவர். அசரீரி உலக சனத்தொகை மிகவும் சரியானதாக இருக்கு. எவ்வளவுங்க? அசரீரி உலகத்தின் சனத்தொகை எவ்வளவு? இந்த பூமியில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆத்மா அங்க போகணும். அசரீரி உலகத்தானே போகணும். அது கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்க மாட்டார். ஒரு நாடகத்தில் குறித்த எண்ணிக்கை கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்களால் இதனை புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. அவர்கள் எவ்வளவு பேராக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை மிகச் சரியானதாகவே இருக்கு. அவர்கள் வந்து தங்கள் பாகத்தை நடிப்பார்கள். நீங்கள் புதிய உலகுக்கு செல்வீர்கள். ஏனையோர் அனைவரும் அங்கு, அதாவது வீட்டிலே செல்வார். உங்களில் எவராவது இப்பொழுது அவர்களை கணக்கெடுக்க வேண்டுமெனில் உங்களால் அதனை செய்ய முடியும். தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஆழமான கருத்துக்களை கூறுகிறார். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்துக்கும் இப்போது கொடுக்கப்படுகின்ற விளக்கத்துக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. முதல்ல வந்து பாபா பிரம்ம பாபா உயிரோடு இருக்கும் பொழுது ஆத்மா இந்த வடிவம் தான் சொல்லுது. நான் புரிய அவங்களுக்கு பிறகுதான் புள்ளின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படிதான் தான் சொல்றாங்க. கல்வியை கற்பதற்கு காலம் எடுக்கும். விளங்கி கொள்றதுக்கு டைம் எடுக்கும். எவராலும் நேரடியாகவே ஜிசிஹெச் ஆக முடியாது. ஐசிஹெச் இந்தியன் சிவில் சர்வீஸ் பயிற்சியில வெற்றி பெற முடியாது. அதுக்கு முதல்ல எக்ஸாம் எடுத்துத்தான் அதுல வந்து கடைசி எக்ஸாம். கல்வி வரிசை கிரமமாகவே இடம்பெறுகிறது. தந்தை அனைத்தையும் மிக இலகுவானதாக ஆக்கி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். எனவே அது புத்தியில் இலகுவாக பதிக்கிறதுக்காகத்தான் இலகுப்படுத்த சொல்றார். அவர் தொடர்ந்து நாளுக்கு நாள் புதிய கருத்துக்களையும் விளங்கப்படுத்துகிறார். தந்தை பொழுது கூறுகிறார், தூய்மையாக்கும் தந்தையாக என்னை நீங்கள் வருமாறு புவி அளித்தீர்கள். நான் வந்து விட்டேன். எனவே தூய்மையாங்கள். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் சதோ பிரதான ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் உங்களது பாகத்தை நடிப்பதற்காக கீழிறங்கி இங்கு வந்தாக வேண்டும். தந்தை கூறுகிறார், ஆத்மா தூய்மை அற்றவராக ஆகிவிட்டார். அதனாலே நீங்கள் தூய்மையாக்குவதற்காக தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மா பெரியதொரு பாகம் ஒன்றை நடிப்பது ஒரு அற்புதமே. சின்னஞ்சிறிய ஆத்மா பெரிய பாகத்தை ஏதோ ஒரு அதிசயம் எனப்படுகிறது. அதனை பார்க்க முடியாது. சிலர் தங்களுக்கு பரமாத்மாவின் காட்சி வேண்டும் என்று கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மாவில் நீங்கள் எத்தகைய காட்சியை பார்ப்பீர்கள்? நான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒருவன், ஆனால் என்னை நீங்கள் பார்ப்பது கடினம். காட்சி பார்த்தாலும் விளங்காது. புள்ளி எப்படி தெரியும் உங்களுக்கு காட்சி? ஆத்மா தனது பாகத்தை நடிப்பதற்காகவே இந்த பௌதீக புலனங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறார். இவ்வளவு மகத்துவமான பாகத்தை ஒரு ஆத்மா நடிக்கிறார் என்பதும் அற்புதமே. ஆத்மா ஒருபோதும் தெரிவதில்லை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட அழியாத நாடகம். அது எப்போது உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் கேட்க முடியாது. அது அனாதியானது எனப்படுகிறது. மக்களிடம் கேளுங்கள், நீங்கள் ராவணனை எப்போதிருந்து எரிக்க ஆரம்பித்தீர்கள்? எப்போது சமய நூல்களை கற்க ஆரம்பித்தீர்கள்? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர்கள் அதனை அறியாததால் அனாதியாக என்று அவர்கள் அனாதி முதல் இருந்தே ஆரம்பத்துல இருந்தேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். தந்தை இங்கிருந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கின்ற அதே முறையிலே விளங்கப்படுத்துகிறார்.
நீங்கள் முற்றிலும் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது எல்லையற்ற புரிந்துணர்வை கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிவீர்கள். அதுவோ எல்லைக்குட்பட்ட கல்வி, இதுவோ எல்லையற்ற கல்வி. அரைக்கல்பத்துக்கு பகலும் அரைக்கல்பத்துக்கு இரவும் காணப்படுகிறது. நீங்கள் 21 பிறவிகளுக்கு சிறிதளவேனும் துன்பத்தை அனுபவிக்கவே மாட்டீர்கள். உங்கள் தலைமுடி கூட கலைந்திருக்காதென்று கூறப்படுகிறது. அவ்வளவுக்கு துன்பம் அவர் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கவும் முடியாது. அதன் சரியான பெயரே சந்தோஷ தாமம். இங்கு எந்தவித சந்தோஷமும் இல்லை. கஷ்டப்பட தேவையில்லைன்னு தான் பாபா சொல்றது. எதைக்குமே நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. தூய்மையே பிரதானமான விடயம். மிகச்சிறந்த நடத்தை தேவைப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகிறது. சேதமும் நஷ்டமும் இருக்கின்றன. தந்தை இப்பொழுது கூறுகிறார், இந்த நேரத்தில் நன்மை என்ற கேள்விக்கு இடமில்லை. இப்பொழுது நஷ்டத்துக்கு மேல் நஷ்டமே ஏற்படுகிறது. உலக பொதுவான விஷயங்கள் இதென்றாலும் இழப்பு இழப்பு இழப்பு, காசு சரீர இழப்பு, சதியில்லாம இழப்பு, விநாச காலம் வருகிறது. அந்த நேரத்தில் என்ன நிகழும் என்று பாருங்கள். மழை இல்லாத போது தானியங்களின் விலை அதிகரித்து விடுகிறது. 3 வருடங்களுக்கு பின் பெருமளவு தானியம் இருக்கும் என்று அவர்கள் என்னதான் கூறிய போதிலும் அவர்கள் இன்னமும் தானியத்தை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். நிறைய திட்டம் போடுறாங்க தானே. 3 வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்கும், 4 வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்கும், அது வாங்க தேவையில்லை, இது வாங்க தேவையில்லை. விவசாயம் என்னதான் போட்டாலும் வாங்கிதான் இருக்கிறாங்க. உங்களால் ஒரு தானிய மணியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத காலமும் வரும். பல அனர்த்தம் வர இருக்கிறது. அவர்கள் அதனை இறை அனர்த்தம் என்று கூறுகிறார்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. மழை இல்லாத போது நிச்சயமாக பஞ்சம் ஏற்படும். தத்துவங்கள் அனைத்தும் மிக மோசமான நிலைக்கு செல்லும். பல இடங்களில் மழை பெருமளவு சேதத்தை உருவாக்குறது. அண்மையில நடந்தது வெள்ளப்பெருக்கலாம். பெரிய அழிவாக்கள் நிறைய பேர். தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா சொல்றாரே, வீடனுக்கு கொண்டாட்டம், இறைக்கு திண்டாட்டம் என்ற மாதிரி உலகத்துக்கு திண்டாட்டம். உங்களுக்கு கொண்டாட்டம் இருக்கணும். உங்களுக்கு தான் இது செய்யறாரா? எதுக்கு? இந்த உலகத்தை தாம்பிக்கிறாருன்றபடியத்தான் இதெல்லாம் நடக்குது. நீங்க புரிஞ்சு கொள்றீங்க. இதுவே உங்களது இலக்கும் இலட்சியமாகும். நீங்கள் மீண்டும் ஒரு தடவை சாதாரணமான மனிதனில் இருந்து நாராயண் ஆக்கப்படுகிறீர்கள். எல்லையற்ற தந்தை இந்த எல்லையற்ற பாடத்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். எவ்வாறாயினும் ஒருவர் எந்த அளவுக்கு கற்கிறாரோ அதற்கேற்பவே ஒரு அந்தஸ்தையும் பெற்றுக் கொள்கிறார். தந்தை உங்களை முயற்சி செய்வதற்கு தூண்டுகிறார். நீங்கள் குறைந்தளவு முயற்சியையே செய்வீர்களாயின் அவர் தூண்டுறாரு. குறைவான அந்தஸ்தையே பெறுவீர்கள். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களையும் உங்களை போன்று ஆக்கும் போதே நீங்களும் நன்றாக கற்று ஏனையோருக்கும் கற்பிக்கிறீர்கள் என்பதை அறிய முடிகிறது. நினைவு யாத்திரையே பிரதானமான விடயம். உங்கள் தலையின் மீது பெரிய பாவச்சுமை இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். இது ஒரு ஆன்மீக யாத்திரையாகும். சிறு குழந்தைகளுக்கும் சிவபாபாவை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. தங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தை நினைவு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இல்லை, அவர்கள் சிவபாபாவை மாத்திரமே நினைவு செய்வார். முயற்சி செய்வதன் மூலம்
அவர்களும் நன்மையினை பெறுவர். இனிமேலும் இனிமையான எப்போதோ தொலைவில் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். गुड मॉर्निंग बाकी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी को नमस्ते. தாரணைக்குரிய சாரம்சம் ஒன்று. ஒரு சாதாரணமான மனிதனிலிருந்து நாராயணன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னார் பாபா? என்ன சொன்னாரு? என்ன முயற்சி? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற பாடத்தினை கற்று மற்றவர்களுக்கும் நீங்கள் கற்பீங்கள். மற்றவர்களை உங்களை போன்று ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். முதல் உங்களை போண்டாக்கணும், பிறகு பாபாக்கு சமர்ப்பிக்கணும். இரண்டாவது, பற்று பேராசை ஆகியவற்றின் நிலைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். பாபா சொன்னார், லேஸ் இல்ல பேராசையும் காமத்துக்கு கஷ்டப்படுறாங்க. பற்றும் அப்படித்தான். தீய ஆவிகள் எதுவும் உங்களுக்குள் பிரவேசிக்காத வகையில் உங்களது நடத்தையை சீர்திருத்துங்கள். ஆசீர்வாதம். கடவுளையும் உங்கள் பாக்கியத்தையும் அறிந்திருப்பதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாகவும் பாக்கியசாலியாகவும் ஆகி பிறரின் பாக்கியத்தையும் உருவாக்குவீர்களாக. கடவுளையும் உங்களுடைய பாக்கியத்தையும் அறிந்திருப்பதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாகவும் பாக்கியசாலிகளாகவும் ஆகி பிறரின் பாக்கியத்தையும் உருவாக்குவீர்களாக. அமிர்த வேளையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் உங்களுடைய பலதரப்பட்ட பாக்கியத்தையும் அறிந்திருப்பதனால் தொடர்ந்தும் இந்த பாடலை பாடுங்கள். என்ன பாட்டு? ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது மென்மையான பாக்கியமே. கடவுளையும் தமது பாக்கியத்தையும் அறிந்திருப்பவர்களால் மாத்திரமே, கடவுளையும் தமது பாக்கியத்தையும் அறிந்திருப்பவர்களால் மாத்திரமே பிறரின் பாக்கியத்தை உருவாக்க முடியும். ஒரு பிராமணனாக இருப்பதென்றால் சதா பாக்கியசாலியாக இருப்பதும் சதா சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பதுமாகும். ஒரு பிராமணனா இருக்கிறண்டா சதா பாக்கியசாலியா இருக்கிறதும் சதா சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பது. பிராமண ஆத்மாக்களின் சந்தோஷத்தை குறைக்கின்ற தைரியம் இவருக்குமே இல்லை, யாருக்கும் இல்லை. ஆனா உங்களுக்கு தான் இருக்குது, யாருக்கும் வழியில இல்ல.
நீங்க தான் அதை இல்லாம பிராமண ஆத்மாக்களின் சந்தோஷத்தை குறைக்கின்ற தைரியம் வேறு யாருக்கும் இல்ல, நீங்க தான் இல்லாம. ஒவ்வொரு பிராமணரும் சந்தோஷமானவரும் சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பவருமா. இது வாக்கியம் இல்லை. பிராமண வாழ்வை விட்டு சந்தோஷம் அகன்று விடுவதா சாத்தியம்? உங்களை விட்டு சந்தோஷம் போக முடியாது. நீங்கள் சரீரத்தை விட்டு நீங்க சென்றாலுமே உங்கள் சந்தோஷம் மறைய முடியாது. உங்களோட நற்பண்பு உங்களோட தானே வரப்போகுது. உடம்பு கிடக்கும், உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க உங்களோட ஆத்மாவில தான் எல்லாத்தையும் கொண்டு போறீங்க. அதனால நீங்க சரீரத்தை விட்டு நீங்க சென்றாலும் உங்களுடைய சந்தோஷம் மறைய முடியும், அழிக்கப்பட முடியும். ஸ்லோகம். மாயையின் ஊஞ்சலில் இருந்து இறங்கி சதா அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலிலே ஆடுங்கள். மாயையின் ஊஞ்சலில் இருந்து இறங்கி சதா அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலிலே ஆடுங்கள். மாயின் ஊஞ்சல் இருந்து இறங்கி அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல் ஆடுங்கள் என்று அறமண்டு நினைச்சு கொண்டு வேற ஏதாவது ஊஞ்சல்ல போயிடுவாங்க. அப்படி இருக்காங்க இல்லையா? அவ்வியக்த சமைச்சு சில குழந்தைகள் தமது அன்பை உருவாக்குகிறார்கள், ஆனால் அதை வரிசை கிரமமாகவே நிறைவேற்றுகின்றார்கள். அவர்களின் பொறுப்பை நிறைவேற்றுவதில் அவர்களின் வரிசை மாறுகிறது. அவர்கள் ஒரு இலக்கை கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கான அவர்களின் தகமைகள் வேறாக இருக்கின்றன. அது செய்யணும், இதை செய்யணும் சொல்றாங்க, ஆனா செய்ய முடியாம இருக்கு. ஒரு உறவு முறையை நிறைவேற்றுவதில் குறைபாடு இருந்தாலும் கூட பொறுப்பை நிறைவேற்றுபவர்களின் வரிசையில் உங்களால் வர முடியாது. உறவு முறை என்ன, இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, வீட்டுல உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக தான் அந்த பொறுப்பை நிறைவேற்று. உங்களுடைய இந்த பொறுப்பு எனக்கு இந்த உறவு முறையாலதான் வரும். அது மாதிரி பாபா விட்டேன், நீ ஒரு உறவு முறையை நீங்க எடுக்காட்டிலும் நீங்க ரெஸ்பான்சிபிள் சொல்றேன். ஏன்னா அது ஒரு பொறுப்பு. உங்களா ஏன்னா அந்த உறவு முறையை நான் அனுபவம் செய்யாட்டி அதுக்குரிய நட்பண்பு வராண்டிக்கு சொன்ன அனுபவம் நட்பண்பு வராது, அதுக்குரிய பொறுப்பை நான் அப்ப செய்ய மாட்டேன். சில வேளையில எனக்கு குழந்தை அதாவது ஒரு உறவு முறையை நான் நடுவு செய்வேன், ஆனா மெட்ட பொறுப்பு டீச்சர்னா படிக்கணும். இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்தாத்தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாபாண்ட எல்லா பொறுப்பையும் நானும் நிறைவேற்றேன். இப்ப உங்களுக்கு தெரியுது, பொறுப்பு எடுக்கிறது சில உறவு முறைக்கு நீங்க எடுப்பீங்க, சில உறவு முறையில கிடைக்குமாப்பா. பாபா சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு உறவு முறை நீங்க அனுபவம் செய்யாட்டி தன்னோட அந்த பொறுப்பை செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வராது, நீங்க அப்படி இருக்கின்றதே உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாது. ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதென்றால் அதை நிறைவேற்றுவதாகும். மனம், சரீரம் அல்லது தொடர்புகளின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்களில் எந்த ஒரு ஆத்மாவையும் நினைக்காதீர்கள். மனசு, சரீரம் என்ன இருந்தாலும் உங்களோட மனசுடன் எங்க போகுது? அதான் பாபா சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் முதலில் தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் ஒரு அன்பான புத்தியை கொண்ட வெற்றியாளன் என்று அழைக்கப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையும் முதலில் தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள், அப்பொழுதே நீங்கள் ஒரு அன்பான புத்தியை கொண்டவர் என்று. என்ன சந்தர்ப்பம் சொல்ல வந்தாலும் டப்புன நாங்க என்ன செய்யணும், உங்களோட புத்திய பாபாவை நோக்கித்தான் திருப்பணும். ஓம் சாந்தி.
शांति।